Welcome to VL Academy. In the video, issue forfeiture and reissue of shares chapter other exercise problem number 20 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.114. So இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஷேர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துறேன். பட் தென் அண்ட் தேர் ஒரு ப்ராப்ளம்க்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். பட் ஸ்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்க முடியும். அண்ட் அதுவே வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து பெரிய பெரிய அமௌண்ட்டாக சேர்த்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது சோல் ப்ரொப்ரேட்டர் பார்ட்னர்ஷிப். இது வந்து என்ன அப்படின்னா, என் கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட ஐ கேன் இன்வெஸ்ட் அண்ட் கெட் இன்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸை கொண்டு வந்தாங்க, ஒரு பிஸ்னஸை இன்னும் பெருசாக வளர்க்குறதுக்காக. இப்போ இந்த ப்ராப்ளமே எடுத்துட்டிங்கன்னா, டெல்லி சிமெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபான்னு வச்சுருக்காங்க. அப்போ அவங்க மேக்ஸிமம் 1000 ஷேர் தான் இஷ்யூ பண்ண முடியும். 1000 × 100 is 1 lakh. ஸோ மேக்ஸிமம் அவங்க 1 lakh தான் அவங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போது இந்த 1000 ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஷேர் அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என் கையில் வந்து 100 ரூபா தான் இருக்குது. அப்போ நம்ம எத்தனை ஷேர் வாங்கலாம்? ஒரு ஷேர் வாங்கலாமா? பட் ஆனால் அதுக்கே வந்து இவங்க இன்னும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, கையில் 100 ரூபா இருந்து ஒரு ஷேர் வாங்குறதுக்கு பதிலாக இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி 20 ரூபா கொடுத்தா போதும். அப்போது 100 ரூபாய்க்கு 5 ஷேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம 100 ரூபா கொடுத்து 5 ஷேர் வாங்குகிறோம். அடுத்தது அலாட்மெண்ட் ப்ராசஸ். அது ஒரு 2 months கழிச்சு தான் வரும். 2 months 3 months கழிச்சு தான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸில் ஒரு 100 ரூபா அதுக்குள்ளே நம்ம தேத்த மாட்டோமா, நம்ம வந்து எப்படியாவது சமாளித்து அந்த 100 ரூபா சேகரிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்போ அந்த அலாட்மெண்ட் சமயத்தில் ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2-3 months கழிச்சு ஃபர்ஸ்ட் கால், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த அமௌண்ட்டை புல் அப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஷேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு 5 ஷேர் வாங்கக்கூடிய ஆப்ஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷேர்ஸ்க்கும் எல்லா ப்ராசஸ்லையும் பே பண்ணியாச்சு. பட் அந்த கடைசி ஃபைனல் கால் வர்றப்போ மிஸ்டர் ராம்ங்கிறவர்கிட்ட அவரால் அமௌண்ட் பே பண்ண முடியல. ஒரு 100 ஷேர் அவர் வாங்கியிருக்காரு. அந்த 100 ஷேருக்கான அமௌண்ட்டை அவரால் பே பண்ண முடியல. ஸோ இப்போது இந்த ஈவெண்ட்கான ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸும் நாம் போட போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாம் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஷேர்ஸ்க்கு? என்டையர் 1000 ஷேர்ஸ்க்கும். ஸோ அப்ளிகேஷன் வேல்யூ எவ்வளோ? ஒரு ஷேருக்கு 20 rupees. அப்போ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட். 20 × 1000 20,000 rupees. ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட். அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 20,000 எந்த பாக்ஸ்குள்ளே போகுது? ஒரு இமேஜினரி பிக்சர் வச்சுக்கோங்க. ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால், இப்படி 4 பாக்ஸ் இருக்குது. அண்ட் காமனாக ஒரு ஷேர் கேபிட்டல் பாக்ஸ் இருக்குது. இப்போ வந்து வந்த காசை வந்து நம்ம ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே போடுறோம். ஸோ கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட், அதை டெபிட் பண்ணுறோம். வேர் இட் கோஸ்? ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸு. அதனால ஷேர் அப்ளிகேஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம், த ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி. த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நவ் த கேஷ் இஸ் இன் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸு. ஸோ ஷேர் அப்ளிகேஷனை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தூக்கி நம்ம எங்கே போடணும்? ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போடணும். ஓகே, அதனால ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் வேர் இட் கோஸ் ஆர் which goes out of the business. Okay, so here it goes to share capital box. அதனால share capital நாம credit பண்ணியிருக்கோம். So next one is share allotment. So share allotment money pay பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 rupees கலெக்ட் பண்ணணும் 1000 ஷேர்ஸ்க்கு. ஸோ 25,000 rupees ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போக வேண்டியது. பட் நாம் கலெக்ட் பண்ணது எவ்வளோ கேஷ் உள்ள வந்திருக்கு? ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees தான் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டையும் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், தட் இஸ் 5,000 rupees. ஸோ இதுதான் வந்து ரிசீவபிள்கான என்ட்ரி. ஓகே, ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளோ போகணும் அண்ட் எவ்வளோ நம்ம கலெக்ட் பண்ணணும் அண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, how much we have received, எவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம். அதே 20,000 rupees நம்ம வாங்கிட்டோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் மணி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் கால். எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணோம்?
ஷேர் ஃபர்ஸ்ட் காலில் வந்து 25,000 rupees ரிசீவ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் அப்போ நம்ம ஒரு ஷேருக்கு 25 rupees பே பண்ணணும் ஆஸ் அ இன்வெஸ்டர். ஸோ இங்கே வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காலில் 25,000 rupees அந்த ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸில் வந்து 25,000 rupees இருக்கணும். அந்த 25,000 rupees வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸில் கொண்டு போய் போடணும். திஸ் இஸ் ரிசீவபிள், வர வேண்டியது அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா entire amount we have collected. So 1000 shares into 25,000 rupees நம்ம collect பண்ணியிருக்கோம். Cash is coming inside, அதனால bank account debit பண்ணியிருக்கோம். And where it goes, share first call box. So share first call account வந்து நம்ம credit பண்ணியிருக்கோம். And next entry பார்த்தீங்கன்னா that is for final call. Share final call account data to share capital account. So இங்க வந்து ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ இருக்கணும், 10,000 rupees இருக்கணும். அந்த 10,000 எங்கே போய் சேரணும், ஷேர் கேபிட்டல் பாக்ஸில். அதனால ஷேர் கேபிட்டல் பாக்ஸை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு மச் வி ஹவ் ரிசீவ்ட் ஆன் ஃபைனல் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 shares மிஸ்டர் ராமங்கிறவரை ஃபைனல் கால் அமௌண்ட் பே பண்ணலை. அப்போ ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம், 900 shares into 30 rupees, that is 27,000 rupees தான் ரிசீவ் பண்ணியிருப்போம். இவ்வளோ 30,000 ரிசீவ் பண்ணுற இடத்துல நாம் வந்து 27,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.